வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். த காசியன் கியூப் பிளேஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒரு காசியன் கியூப், இது ஒரு காசியன் கியூப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. அது உள்ளார எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியில் போகுது, உள்ளே போகுது, வெளியில் போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ளக்ஸ் அவுட்வர்ட், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து அவுட்வர்ட் போணுச்சுன்னா பாசிட்டிவ், க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு இன்வர்ட் வந்ததுன்னா நெகட்டிவ்னு பார்த்துருக்கோம். அண்ட் மோரோவர் ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர். ஏன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஃப்ளக்ஸ் என்ன, இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேலர். ஸோ ஃபஸ்ட் பார்ப்போம், இந்த சைடுக்கு பார்ப்போம். இந்த சைடுக்கு பார்த்தோம்னா திஸ் சைட் இ, இந்த சைடு பார்த்தோம்னா அவுட்வர்டு வருது. ஸோ ஃப்ளக்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் ஃபிகர், ஃப்ளக்ஸ் அவுட்வர்ட்னா பாசிட்டிவ் 7. அந்த டாப் ஃபேஸில் பார்த்தோம்னா அவுட்வர்ட் +5. அப்புறம் இந்த சைடுக்கு பார்த்தோம்னா இன்வர்ட், பேக் சைடில் பார்த்தா இன்வர்ட், தட் இஸ் -3. இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த சைடில் பார்த்தோம்னா இன்வர்ட் -4. பாட்டம் ஃபேஸில் இன்வர்ட் இருக்குது -7. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தா அவுட்வர்ட் இருக்குது. ஸோ +2. ஸோ இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். 5 2 7 த நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ no flux is passing through the cube number 1. At the cube number 2 பார்ப்போம். cube number 2, this is 2. 2ல் பார்க்கணும்னா this side அவுட்வர்டில் வருது. ஸோ திஸ் இஸ் +3. டாப் ஃபேஸில் பார்த்தோம்னா அவுட்வர்ட் +10 ஃப்ளக்ஸ். அண்ட் இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த சைடில் வந்து 3 இன்வர்ட், அது -3. டாப் பார்த்தோம் 3 10 3. ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தோம்னா அவுட்வர்ட் +5. அப்புறம் பாட்டம் ஃபேஸில் பார்த்தோம்னா இன்வர்ட், தட் இஸ் -6. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தோம்னா உள்ளே போகுது +4. ஸோ திஸ் இஸ் அவுட்வர்ட் 3, டாப் ஃபேஸில் அவுட்வர்ட் +10, அண்ட் பேக் சைடு ஃபேஸில் உள்ளே போகுது -3. இந்த சைடில் அவுட்வர்ட் -5. இந்த சைடு பாட்டம் ஃபேஸில் பார்த்தோம்னா உள்ளே போகுது -6. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தோம்னா உள்ளே போகுது -4. உள்ளே போணுச்சுனாலே இன்வர்ட்னாலே -4. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இஸ் ஈக்குவல் டு +5. ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு G into integral dA dot product of E into dA. So E stands for electric field, force per unit charge, Newton per meter, into the area of is meter square. So flux, it means positive flux. It means positive flux na phi flux is equal to phi outward, positive nale outward. So net flux through this number 2 is equal to positive flux. Positive flux na இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த காசியன் சர்ஃபேஸில் வெளியில் வருது அவுட்வர்ட் நெட். இதில் இருந்தேன்னா நோ ஃப்ளக்ஸ்னால் நோ இன்வர்ட், நோ அவுட்வர்ட். தேர்டை பார்ப்போம். திஸ் இஸ் தேர்டில் பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சைடு அவுட்வர்டு வருது, இந்த சைடில் அவுட்வர்டு வருது. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைடில் +5 வருது. ஏன்னா அவுட்வர்ட்னால +5. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்ப்போம். ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தோம்னா இன்வர்ட் +7. ஸோ இன்வர்ட்னாலே ஃப்ளக்ஸ் -7. அதுக்கு ஆப்போசிட் சைடு பேக் சைடில் பார்த்தோம்னா அவுட்வர்ட் 8 +8. டாப் ஃபேஸில் பார்த்தோம்னா இன்வர்ட் வருது. ஸோ -6. பாட்டம் ஃபேஸில் வந்து இன்வர்ட் -5. ஸோ இதில் நேச்சர் ஆஃப் சார்ஜ் என்ன? ஃபார் ஒன் நேச்சர் ஆஃப் சார்ஜ் இஸ் charge in a
nature of flux 0 na or flux is equal to q by q inside by epsilon naught. Charge is equal to net charge is equal to 0 and net flux is equal to 0. So second la பார்த்தோம்னா இந்த செகண்ட்ல net flux is positive. பாசிட்டிவ்னா charge is equal to positive. Charge is equal to positive. அப்போ தான் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவாக இருக்க முடியும். தேர்டில் பார்த்தோம்னா திஸ் இஸ் 5 7 2 கேன்சல் ஆகிடும். 8 + 6 -11 -3. Flux is equal to -3. -3 na it means charge என்ன வரும்? See, flux is equal to q by epsilon naught. அப்போ இது நெகட்டிவாக இருந்தால் இது எப்சிலான் நாட், இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், தட் இஸ் outward in nature of charge. Inside the charge என்ன வரும்? Charge is negative charge. Negative charge inwardனாலே negative flux, outwardனா positive flux, and 0 na no flux, neutral.